Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம் நேயர்களே, உங்கள் அபிமான பா இசை நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் வெவ்வேறு இசை கலைஞர்களுடைய இசை பயணத்தை நாம தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம சந்திக்க போறது தவில் இசை கலைஞர் மயிலை திரு எஸ் கஜேந்திரன் அவர்கள். ரொம்ப அருமையான ஒரு பிகினிங் கொடுத்தீங்க நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு. உங்களுடைய பிகினிங், அதாவது உங்களுடைய பயணம் இந்த தவில் இசை இதுல எப்படி துவங்கியது? தவில் இசை ரொம்ப எனக்கு பிடிச்சது. சின்ன வயசுலேருந்து தவிலில் ஒரு முன்னேற்ற வரணும் இந்த ரொம்ப மிக 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 பெரிய ஆசைகளாக இருக்குது. ஓகே. அதில் நான் முறைப்படி குருக்கலகமாக போயிட்டு எங்கள் பெரியப்பாவிடம் பயின்று பிறகு அடையார் மியூசிக் இசைக்கல்லூரி அதில் மூணு வருஷமாக படித்து மாயூர் வேணுகோபால் பிள்ளை எங்கள் வாத்தியார் அவருடைய முறையோடு கற்றுன்ட்டு இது எல்லாம் பெரியவங்க போல் நம்மள வரணும் என்று எனக்கு ரொம்ப ஆசை. இந்த தவிலில் எங்கள் தாத்தாலேருந்து ரொம்ப ஒரு இந்த கலையில் ஈடுபட்டிருக்காங்க. எங்கள் தாத்தா மாசிலாமணின்னு பெரிய நாதஸ்வர வித்வான். அவர் சென்னையில் அனைத்து பேரையும் மாணவர்களை உருவாக்கியிருக்காரு. அதை தெரிவிச்சுட்டு முதல்வராக இருந்த காமராஜர் அவர் பாராட்டு விழா அவருக்கு இல்லை பாராட்டு விழாவில் சேர்ந்தாங்க மயிலாப்பூரில். அவருடைய சிஷ்யர்கள் எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. அவருடைய மகன் தான் எங்கள் அப்பா சண்முகம். அவரும் நாதஸ்வரத்தில் பெரிய மேதை. சரி எல்லாம் நாதஸ்வரமாக வராங்களே, நம்ம தவில் எடுப்போம், அவங்களுக்கு ஒரு தனியாக பக்கவாத்தியமாக அந்த பாட்டுக்கெல்லாம் எப்படி வாசிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. என் அப்பா கூட வாசிச்சிருக்கேன், தாத்தா கூட வாசிச்சிருக்கேன். பிறகு பல வித்வான் பழைய காலத்தில் வித்வானுங்களாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, ஏகர ஆர்டிஸ்ட். அப்பயே அவங்க கூட நிறைய வாசிச்சிருக்கேன். இப்போ லேட்டஸ்ட்டாக சேஷம்பட்டி சிவலிங்கம், வேசார்படி கோதராமன் அவங்க கூடலாம் இப்போ ரேடியோவில் நான் ஏகரேடாக இருக்கேன். ஸோ உங்களுடைய ஆரம்ப காலத்தில் நீங்கள் குருகுல வாசமாக இதை கற்றுக்கிட்டதா சொன்னீங்க. அண்ட் உங்களுடைய ஃபேமிலியில் எல்லாருமே நாதஸ்வர வித்வான் தான். ஆமாம், எங்கள் ஃபேமிலியில் நான் தான் தவில். ஓகே. ஸோ முதல்ல நீங்கள் தவில் எடுக்கணும்னு சொல்லும்பொழுது உங்களுடைய ஃபேமிலியில் என்ன சொன்னாங்க? வேண்டாம், படிக்கணும், இந்த கடுமையான வாத்தியம், உன்னால் மாட்டின்லாம் வாசிக்க முடியாது, சுவாமி பரபாடெலாம் வாசிக்கணும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், உன்னுடைய உடம்புக்கு ஒத்துப்பட்டு வராது, ஒன்லி படி அப்படின்னாங்க. எனக்கு படிச்சிருந்தாலும் எனக்கு இது மேலே தான் ஆர்வம். எங்கள் வீட்லேயே ஒரு தவில் இருக்கும், ஷேராக இருக்கும், அதை எடுத்து வச்சுட்டு சின்ன வயசில் வாசிக்கிட்டே இருப்பேன். சரி எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, இவன் இதே இதுவாக இருக்கான், சரி குருக்கெல்லாமல் எடுத்து போய் விட்டுடுங்க, அவங்க அபிப்பிராயம். அது அம்மா அப்பா கூட வேண்டான்னாரு, அம்மா ஆசைப்பட்டாங்க. சரி இதை கலையில் ஆர்வமாக இருக்கான், சரி எங்கள் பெரியப்பா கிட்ட எடுத்து போய் விட்டாங்க. குருக்குலமாக அங்கே 1.5 வருஷம் வீட்டுக்கே வரல, அவங்க வீட்டிலேருந்து இது பண்ணிவிட்டு ப்ராக்டிஸு. விடிகாலம்பரம் 4 மணிக்கெலாம் எழுந்துக்கணும் எங்கள் குருக்கு. அப்போல்லாம் எங்கள் வாத்தியார் வீட்டில் கரண்ட்டு இல்லை, டிவி ரேடியோ எதுவுமே கிடையாது, எல்லாம் கிருஷ்ணா லைட்டு தான், கூரை வீடு. அந்த வீட்டில் எங்கள் வீடு எல்லாம் எல்லா வசதியும் உண்டு, எல்லா வசதியும் எங்கள் வீட்டு இருக்கும். அதெல்லாம் மறந்துட்டு இந்த தொழில் வரணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதுக்கு பிறகும் அடையார் இசைக்கல்லூரியில் பயின்று அங்கே நல்ல கோல்டு மெடல் பெற்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கையால் கோல்டு மெடல் தனி சிறப்பில் வாங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்க்ரிமெண்ட்டில் ரேடியோவில் ஏ கிரேடு பண்ணிக்கினேன். அதுக்கப்புறம் பல கச்சேரியெல்லாம் வாச்சிருக்கேன். நிறைய பெரிய பெரிய கோவில்லாம், கபாலீஸ்வரர் கோயிலில் திருவிழாலாம் நிறைய வாச்சிருக்கேன்.
ஸோ இப்போ நம்ம நேயர்களுக்காக உங்களுடைய ஏதாவது ஒரு ஃபேவரட் பீஸ். இந்த தவில் நாதஸ்வரம் இதெல்லாம் வந்து மங்கள இசை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன? கோவிலில் வந்து ஆதி காலத்துலேருந்து இந்த கோவிலில் வந்து இது சம்பிரதாயமாக இருக்கிறது. இது சிவனுக்கும் பார்வதிக்கும் ரொம்ப உயர்ந்தமான வாத்தியம். அதனால் வந்து கோவிலில் வந்து இந்த பூஜைகள்லாம் நடக்கும்போது இந்த தலிகாம்சம்லாம் நடக்கும். பெருமாள் கோயிலில் தலிகாம்சம் நடக்கும். இது சிவன் கோயிலையும் தான் பெருமாள் கோயிலில் கோயில் காலம் நடக்கும். இதுமாரி நடக்கும்போது இந்த மேலத்தாளத்தோடு அவங்களுக்கு அந்த இது பண்ணுவாங்க பூஜை. அப்போ அந்த நேரத்துக்கு வாசிக்கணும். அப்புறம் தீபார்த்தனை ஆகும். வாசிச்சுட்டு அப்புறம் சுவாமி புறப்பாடும் போதும் இது மெயினாக வாசிக்கணும். அப்படியும் அந்த காலத்துலேருந்து தாத்தா காலத்து முன்னோரு காலத்துலேருந்து இது ஒரு சம்பிரதாயம் முன்னோர்கள். அதேமாரி கோவிலுக்கு சுவாமிக்கு கல்யாணம் நடக்குது. சுவாமிக்கு கல்யாணம் நடக்கும்போது அப்பயும் இது யூஸ் பண்ணுவாங்க. அதேமாரி இப்போ நம்ம கல்யாணத்துக்கும் சுவாமிக்கு கல்யாணம் வாசிக்கிற இந்த வாத்தியம் நம்ம கல்யாணத்துக்கும் வாய்ச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த காலத்தில் இது இந்த நாதஸ்வரம் தவில் ஒரு முக்கியமாக விஷயம் சம்பிரதாயமாக வச்சுருக்காங்க. ஓகே, இந்த தவில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி சொல்லுங்கள் சார். எதால் பண்ணப்பட்டிருக்கு? இது வந்து பலாமரம், நிறைய மரம் பண்ணாங்க. பூசை மரம், வேப்ப மரம், இன்னும் கொய்யா மரம், ஏதோ ஒன்று மரம் பண்ணாங்க. நாதங்கள் கிடைக்கல. அதனால் வந்து பலாமரத்தில் பண்ணி பார்ப்போம். பலாமரத்தில் பண்ணாங்க. இந்த இதெல்லாம் தோலுடைய ஐட்டம்ஸு. விரதத்துக்கு வரப்பில் தோல் இது வாவட்டம் வந்து இது ஒரு கணக்கு வந்து ஒரு இந்த கொப்பளவு, இந்த வாவட்டம், இந்த வாவட்டம் 8 ஒரு நூல் 8 அப்படி ஒரு கணக்கு பண்ணி போட்டு பார்த்தாங்க. போட்டு பார்த்துட்டு அது அப்போல்லாம் வாறு. இப்போ வந்து அப்போது வந்து அந்த தோல் வந்து நெய்ப்பு தோல், ஆட்டுத்தோல், தொப்பிக்கு இதெல்லாம் ஆட்டுத்தோல் தான். இதில் வர தோல் இதில் போட்டு வார் பிடிக்கிட்டு அதுதான் இருக்குது. இப்போ வந்து இந்த நெட்டு சிஸ்டம் வந்ததுலேருந்து கொஞ்சம் உறுதியான தோலை அதை போட்டோன்னே எருமை மினிமான தோல் வார் வரும். எருமை தோல் விரதங்கத்தில் வார் வருதோ தவிர்க்கு வார் வரும். அதில் சின்ன தோலாக குட்டி இதுவாக அந்த தோல் கண்டுபிடிச்சி இதை போட்டோன்னே இதெல்லாம் ஒரு டைட் பண்ண இதில் இந்த சிஸ்டம் வரும்போது டைட் பண்ணும்போது இது நல்ல ஒரு நாதம் கிடைச்சிது. இது ஒரு சுதி கிடைக்கும். லவ்லி சார். அண்ட் ஆல்சோ நீங்க டான்ஸுக்கு வாசிக்கிறதா சொன்னீங்க. இந்த மாதிரி நீங்க கோவில்ல வாசிக்கிறது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட், பாட்டு கச்சேரிகளுக்கு வாசிக்கிறது டிஃப்ரெண்ட், டான்ஸுக்கு வாசிக்கிறது வந்து அது ஆல் டுகெதர் வேற. ஆமாம், டான்ஸுக்கு வந்து அவங்க வந்து ஜதிஸ்வரம் கொடுப்பாங்க, தில்லானா கொடுப்பாங்க. அது வந்து அந்த நேரத்தில் அவங்க சொல்கிறத நம்ம பிக்கப் பண்ணி அவங்களுடைய தீர்மானங்கள் பண்ணி வாசிக்கணும். அப்போ மல்லாரி மெயினாக கேட்பாங்க. அந்த மல்லாரி அவங்க ஒரு இத்தனை ஆபாதனம் அத்தனை ஸ்டெப் இருக்குது அவங்களுக்கு. அந்த ஸ்டெப்புக்கு நாங்கள் கணக்கு வச்சுப்போம். அந்த அது வந்து எங்கள் கணக்கு பார்த்தா 8 ஆவரணம் 10 ஆவரணம் அது ஞாபக சக்தி வச்சிருக்க முடியாது. நாங்கள் ஸ்டெப்பை பார்த்துப்போம். அம்மா சொல்லுவாங்க, சுதாமா காலை ஸ்டெப்பை பாருங்கள் அவங்க எப்படின்னு சொல்லுவாங்க.
நாங்கள் அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி அதுலேருந்து அவங்களே ஒரு குரூப் தான் எங்களுக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். அவங்க சொல்லுவாங்க பரதநாட்டியம் போது அங்கே பாருங்கள், அவங்க காலை பாருங்கள், அவங்க ஸ்டெப்பு இப்படி லாஸ்ட் முடிவில் எப்படி இந்த ஃபேஸ் கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்த்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி. அதனால் எங்களுக்கு ரொம்ப அபிப்பிராயம் அந்த அம்மாவுக்கு எங்கள் மேலே. ஒன்று சொன்னோன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அனிருதா கூட ரொம்ப அபிப்பிராயம். ஓகே, லவ்லி சார். அண்ட் இப்போ கோவில்கள்லாம் வாசிக்கும் பொழுது நீங்க மல்லாரி அதை குறிப்பிட்டீங்க, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா? சோ அந்த மல்லாரி வந்து நிறைய வெரைட்டிஸ் நிறைய இருக்குமா? ஆமா, அதுல ஏதாவது ஒரு வெரைட்டி இப்போ வாசிக்கலாமா? மல்லாரி வந்து சத்தகாரமாக பண்ணி வாய்ச்சோமா. அது வந்து ஃபஸ்ட்டு மத்தியம காலம் அது வாசிட்டு அப்புறம் துரித காலம் போயிட்டு திருப்பி விளம்பரம் வந்துட்டு விளம்பரத்துலேருந்து மத்தியமம் வந்து துரிதம் வந்து திசரம் பண்ணி 3 பாகமாக முடிச்சு இதான் சம்பிரதாயமாக வாசிக்கிட்டேன். லவ்லி சார், தேங்க்யூ ஃபார் திஸ். சார், இந்த மாதிரி கான்சர்ட்ஸ் அண்ட் கோவில் திருவிழாக்கள் இதுலலாம் வாசிச்சதை பத்தி சொன்னீங்க. ஆல்சோ நீங்க வந்து திரைப்படங்கள்லயும் தமிழ் வாசிச்சிருக்கீங்க. அந்த அனுபவங்களை பத்தி சொல்லுங்க. எந்தெந்த படங்களுக்கு வாசிச்சிருக்கீங்க? ரீரெக்கார்டிங் ஃபஸ்ட்டு வாட்சேன். ரீரெக்கார்டிங்னா ஒரு தடவை ஹைதராபாத் வாகனி ஸ்டுடியோ அங்கே ஒன்று இருக்குது. இங்கே இசைக்கலைஞர்கள் எல்லாம் ரயிலில் போயிட்டு அங்கே அவுட் ஹவுஸில் தங்கிட்டு அவள் காலம்பரை போயிட்டு கல்யாணம் செய்யணும். இந்த கல்யாண சீன் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் போடுவாங்கம்மா. அந்த டைமுக்குள்ளே அந்த ஒரு கணக்கு ஒரு வாசிப்பு முடிக்கும். அந்த அந்த இது நடக்குது இல்லையா, ஒரு சினிமா காட்சிகள், அது இந்த நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும். அதை பார்த்துக்கிட்டே வாசிக்கணும். இந்த நிமிஷத்தில் ஒரு வினாடி பண்ணால் கூட அந்த சொல்லு முன்ன பண்ண போகக்கூடாது. கோட்டி ராவுன்னு தெலுங்கு டைரக்டர் அவர்கிட்ட வாசினேன். அப்புறம் வாட்சி முடித்தோம். அதுலேருந்து எனக்கு வந்து நிறைய சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் MS விஸ்வநாதன் வந்து வாதி விருந்தா ஆல் இந்தியா ரேடியோ மூலிமா என்னை அழைப்பு வந்து நான் வச்சேன். அப்புறம் ராமூர்த்தி சார்கிட்டே வாச்சிருக்கேன். இப்போ TL மகாராஜன் பாட்டு கேசட்டு. அப்புறம் வந்து ஸ்ரீகாந்த் தேவா அவள் ஒரு 2-3 படத்துக்கு கேட்டாங்க. தோட்டான்ற படங்கள் பேக்ரவுண்டு நிறைய ஒரு 3 படம் வாச்சிருக்கேன்.
நிறைய ரீரெக்கார்டிங் வச்சுருக்கேன். இந்த சினிமா பாடல்களுக்கு பேக்ரவுண்டாக வச்சுருக்கேன். லவ்லி சார். ஸோ திரைப்படங்கள்லையும் நீங்க வந்து வச்சிருக்கேன். ஆமா பல அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கு. ஓகே, இப்போ இந்த தவில் இசை வந்து எந்த அளவுக்கு தவிலாகட்டும் நாதஸ்வரமாகட்டும் இன்றைய இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இதை கத்துக்கிறதுக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு இந்த மாரிலாம் ஒரு வாசிக்கும் போதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் தவில் கற்றுக்கணும் அப்படின்னு வர்றாங்க. அவங்களுக்கு எல்லா மதம் சேர்ந்தவங்களும் வராங்க. என்னுடைய பிராமின் இன்னைக்கு என்னுடைய சிஷியனு கூட தான் இப்போ அவருடைய ஊழியமாக தான் யூஎஸ்ஏ போகிறேன். அவர் ஐயங்கார், அவர் பேர் பாலாஜின்னு, கடலூர் சைடில் இருக்கார். அவர் நல்லா ஓஹோன் தவில் வாசிப்பாங்க. என்னுடைய சிஷியன் அவருடைய மாமா தான் ஏற்பாடு அந்த ஸ்ரீரங்கம் சுவாமி யூஎஸ்ஏல நியூயார்க் பக்கத்தில் அந்த அடைக்கிற பிரம்மச்சூத்துக்கு தான் போகிறோம். அவரும் இந்த தவுள் மேலே ரொம்ப அபிப்பிராயப்பட்டு தவுள் கற்று முறைப்படி கற்றுக்கினாரு. முறைப்படி வாசிப்பார். அவர் உத்தியோகம் போகிறாரு, இருந்தாலும் இது மேலே ஒரு ஆசை. அதுமாரி எல்லா மதங்களும் இது மேலே ஒரு அபிப்பிராயம் இருக்குது. இப்போ என்கிட்ட ஒரு கிறிஸ்டின் அவரும் தவுள் கற்றுக்கிறாரு. நிறைய பேர் கற்றுக்குறாங்கம்மா என்கிட்ட. நான் அது இல்லாத இசைக்கல்லூரியில் தேர்வுக்குழுலாம் போவேன். அங்கேயும் போய் பாடம் சொல்லி தருவேன். எங்கள் வாத்தியார் இல்லை, அங்கே குரு இல்லை, அதனால் என்னை கூப்பிடுவாங்க. போயிட்டு ஓய்வு நேரத்துக்கு போயிட்டு நான் பாடம் சொல்லி தருவேன். அங்கேயே ஒரு 18 மாணவர்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். என்னுடைய வேலையும் கச்சேரி போயிட்டுருக்கு, கோவில் வேலை இருக்குது, அதெல்லாம் போக தான் போவேன். அது போயிட்டுருக்கேம்மா. லவ்லி சார். ஸோ அடுத்த ஜெனரேஷனுக்கும் இந்த இசை மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. டெஃபினெட்லி. ஸோ தொடர்ந்து இந்த இசையை என்னைக்குமே கேட்டுட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த இசை நிகழ்ச்சி இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ்க்காகவே பிரத்யேகமா இருக்கக்கூடிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? இந்த மாதிரி சொல்றது நல்லதுமா. ஏன்னா பார்க்குறவங்களுக்கும் இதெல்லாம் இந்த இப்படியெல்லாம் வந்திருக்காங்க, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இவ்வளோலாம் முயற்சி பண்ணி சின்ன வயசுலேருந்து இதில் வந்திருக்காங்கன்னு அதை தெரியப்படுத்துறதுக்கு ஒரு டிவியில் இதுமாரி பண்ணுறது ரொம்ப நல்ல நிகழ்ச்சிம்மா. இந்த டிவியில் இதுமாரி பண்ணால் ரொம்ப பேர் விரும்புவாங்க. இப்போ போன மாதம் கூட ஒரு ராகசுடாவில் ஒரு நாதோசனம் தவுளை பற்றி இதேமாரி தான் பெங்களூர்லேருந்து வந்து பேட்டி எடுத்தாங்க. அந்த ஆடியன்ஸ்கோசம் சபா ஆடியன்ஸ், அதில் வேதவல்லி அம்மாலாம் வந்திருந்தாங்க. அப்போது நான் வேசரபாடி கோதண்டராமன் நானும் வாட்சோம். அவர் நாதோசத்தை பற்றி சொன்னார். ஒரு வேதவல்லி அம்மா தவுள் பற்றி தான் ஆடியன்ஸ்லாம் கேட்டாங்க. தவுள் இப்போ நீ வாட்சிங்களே அது என்ன ராகத்து கூட ஒரு சொல்லு ஒன்று நடுவில் வருது. பாட்டுக்காரெலாம் பாடும்போது யாரும் வயலின் தான் கூட வரும், தவுள் வருது, அது என்ன சம்பிரதாயம் அப்படி கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா இது அந்த காலத்தில் வந்து எங்களுக்கு வந்து இப்போ நாதோஸ்வரம், அந்த நாதோஸ்வரம் ராக வாசிக்கும் போது அந்த தாளகதியோடு தான் வாசிக்கிறாங்க. அப்போது அந்த கேப் இல்லாமல் அவங்க சீவாளி சில நேரத்தில் வந்து ஐபிச்சியில் போகும்போது கீழே இருந்து வருவாங்க ராகத்துக்கு. அப்போ அந்த ஐபிச்சி போகும்போது அந்த சீவாளி மாற்றுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் கேப் இருக்கக்கூடாது, மங்கள இசை இல்லையா, அதனால் வந்து கேப் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் அந்த நேரத்தில் சில சொற்கள்லாம் எங்களுக்கு பாடம் உண்டு. அதுக்கு சர்வலகு, மோரா, உத்து சொல்லு, இது எங்கள் சம்பிரதாயத்தில் அவங்க ஓய்வுக்கு இவ்வளோ சம்பிரதாயம் உண்டு. அதுமாரிலாம் கேட்டாங்க. அதுக்கெல்லாம் சொன்னோன்னா அவங்களுக்கு ரொம்ப ஓஹா அப்படி இவ்வளோ இருக்கா, இதுவாக ஒரு ராகம் வாங்கிச்சுட்டு இருப்பாங்க, டொக்குன்னு தட்டின்னு இருக்காங்கன்னா. ஆனால் வாசிக்கிற முறை ஒரு ஒழுங்காக வாசிக்கணும். அது காலக்காலம் அந்த கும் கும் த த த கும் அப்படி அந்த ராகம் வரும். அந்த ஓய்வு நேரத்துக்கு ஒரு உருட்டு சொல், அந்த உருட்டு சொல் வச்சோன்னா அவங்களுக்கு ஒரு தெம்பு வரும். இன்னும் அட்டை இது மூடு போகிறதுக்கு, வரலாடிக்கு போகிறதுக்கு, ஐப்பிச்சு போகிறதுக்கு, அதுக்கெல்லாம் உருட்டு சொல்லணும்னு இருக்குது நடுவால். அப்புறம் மனோதரன்னு ஒன்று இருக்குது. ராகம் உஞ்சி போச்சு, முடிஞ்சிட்ட உடனே இப்போ தவுள்காரு மனோதரம் வாசிக்கிறாரு, முடிஞ்ச உடனே அட்டத்தை கீர்த்தனை அவங்க எடுத்துருவாங்க. அப்போ நாங்கள் பாட்டுக்கு வந்துடுவோம். இப்படிலாம் ஒரு இருக்கு. இதான் இந்த மாதிரி தெரியும், இந்த மாதிரி டிவியில் சொன்னால் தான் தெரியும். கண்டிப்பா சார், தட் இஸ் அவர் பிளஷர். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது உங்களை பத்தி நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டு ஆடியன்ஸும் தெரியறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்களுக்கு உங்களுடைய கரியர்ல இது வரைக்கும் கிடைச்சிருக்கிற அவார்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. அவார்டு வந்து சுதாராணி ராமா அவங்க இதில் வந்து பரத சங்கீத பூஷணம் ஒரு அவார்டு கிடைச்சது. தவில் கலை சுடவலை அப்படி ஒரு அவார்டு கிடைச்சது. காஞ்சி காமகோடி ஆஸ்தான வித்வான் ஒரு கிடைச்சது. சரவணா ஆலயம்ன்ற ஒரு கிடைச்சது. காலேஜில் வாதி விசாரதா இதெல்லாம் கிடைச்சிருக்குமா. லவ்லி சார்.
ரொம்ப 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 பெருமையா இருக்கு இந்த மாதிரி கலைஞர்களை சந்திக்கும் பொழுது. இந்த உரையாடல் உங்களோட ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். பல அருமையான விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ நம்மளுடைய நேயர்களுக்காக நிறைவா ஒரு பீஸ். லவ்லி சார், ரொம்ப அருமையான விஷயங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தவிலிசை பற்றியும் இந்த மங்கள வாத்தியமான தவிலிசை அண்ட் நாதஸ்வரம் இதை பற்றியும் உங்களுடைய பாரம்பரியத்தை பற்றியும் உங்களுடைய இசை பயணத்தை பற்றியும் பல விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச். என்ன நேயர்களே, இன்னைக்கு ஷோவை ரசிச்சு பாத்தீங்களா? நிச்சயமா பல அம்சங்கள் கலந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியா இன்னைக்கு பா இசை நிகழ்ச்சி அமைஞ்சது. இதை நீங்க கண்டிப்பா ரசிச்சிருப்பீங்க. திரும்பவும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில வேறொரு இசை கலைஞரோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Sridevi signing off. Have a great day.